அனைவருக்கும் வணக்கம். பொது அறிவுக்கான கிளாஸஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் பாலிட்டியில் முகவுரை பற்றிய கிளாஸ் தான் இந்த கிளாஸ். இந்த கிளாஸ் நீங்கள் பார்த்து முடித்த பிறகு முகவுரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாங்க. அதே போல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களால் எல்லா கேள்வியும் ஆன்சர் பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸ்கூல் புக்ஸில் முகவுரையை பற்றி எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அனைத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. ஸ்கூல் புக்கில் பொறுத்தவரை 10th சோஷியல் சயின்ஸில் இந்திய அரசியலமைப்பு இந்த பாடத்தில் முகவுரை பற்றி கொடுத்துருக்காங்க. அதே போல் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் இங்கேயும் முகவுரை பற்றி இடம்பெற்றிருக்கு. அதுமாதிரி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் இந்திய அரசியலமைப்பு இந்த பாடத்திலையும் முகவுரை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த அனைத்து தகவலையுமே நம்ம எடுத்துட்டோம். அதே போல் இப்போ நடக்கிற எக்ஸாம்லாம் நம்மளுக்கு தெரியும், அவுட் சோர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் அவுட் சோர்ஸ் மெட்டீரியலும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அவுட் சோர்ஸ் மெட்டீரியலிருந்தும் நம்ம தகவல்கள் எடுத்திருக்கோம். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப முக்கியமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 2018 25 வரை நடந்த ஒரு 80 கொஸ்டின் பேப்பரில் முகவுரை பற்றி கேட்கப்பட்டுள்ள கேள்விகளை மட்டும் எடுத்து நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதனால் இந்த ஒரு வீடியோ போதுமானது. முகவுரையை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய அரசியலமைப்பு உருவாக்கத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மாரி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நம்மளுடைய தலைவர்கள் அரசியல் நிர்ணய சபை அமைக்க பல்வேறு அழுத்தங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் என்று பிரிட்டிஷிடம் அழுத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க. 1922 காந்தி அவர்கள் எங்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை நாங்களே எழுதி கொள்கிறோம், பிரிட்டிஷ் தலையிட வேண்டாம் என்ற ஒரு கருத்தை முன்வைப்பார் 1922. அதே போல 1922 அந்த ஆண்டே அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன சொல்லுவாங்கன்னா, சிம்லாவில் ஒரு கூட்டத்தை கூட்டி அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்ற கருத்தை முன்வைப்பார்கள். 1928 மோதிலால் நேரு அறிக்கை என்ற ஒரு அறிக்கையை வெளியிடுவார். அதே போல 1934 எம்என் ராய் இவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர். இவர் என்ன சொல்லுவார்னா, அரசியல் நிர்ணய சபை அமைக்க வேண்டும் என்ற ஒரு வலுவான கோரிக்கையை முன்வைப்பார். இது போல தலைவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க பிரிட்டிஷுக்கு. அந்த சமயத்துல தான் 2ஆம் உலகப் போரும் நடந்து கொண்டிருக்கும். இந்த 2ஆம் உலகப் போரில் நம்மளை அவங்க பயன்படுத்திப்பாங்க. நம்ம அனுமதி இல்லாமல் பிரிட்டிஷ் நம்மளை பயன்படுத்திப்பாங்க. அதனால நம்மளுடைய தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாம் பதவி விலகுவாங்க. இவங்களை சமாதானப்படுத்தணும்ல, இந்தியர்களை பிரிட்டிஷ் சமாதானப்படுத்தும். அதனால சில சலுகைகள் கொடுப்பாங்க. ஆகஸ்ட் நன்கொடை இது 1940 கொடுப்பாங்க. அதே போல கிறிஸ்து தூதுக்குழு இது 1942 இது போல சில சலுகைகள் கொடுப்பாங்க. இந்த 2 சலுகையும் நம்மளுடைய தலைவர்கள் நிராகரிப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே 2ஆம் உலகப் போருக்கு பின் நிறைவேற்றப்படும் சொல்லிட்டு இருக்கும். அதாவது உங்களுக்கான சுதந்திரம் கொடுக்கப்படும், அரசியல் நிர்ணய சபை அமைக்க அனுமதியும் கொடுக்கப்படும். ஆனா 2ஆம் உலகப் போருக்கு பின் இது கொடுக்கப்படும் சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதனால இரண்டையுமே நம்மளுடைய தலைவர்கள் நிராகரிப்பாங்க. குறிப்பா அந்த கிறிஸ்து தூதுக்குழுவோட அறிக்கை இருக்குல்ல, அதை காந்தி படிச்சுட்டு பின் தேதியிட்ட, அதாவது திவாலாகக்கூடிய வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று விமர்சனம் செய்வார். நேரு படிச்சுட்டு கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளானேன், கிறிஸ்து தூதுக்குழுவோட அறிக்கையை படிச்சுட்டு கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளானேன் என்று சொல்லியிருப்பாரு. கடைசியாக நம்மளுக்கான அனுமதி, அரசியல் நிர்ணய சபை அமைக்க அனுமதி எப்ப தரப்படும்னா 1946 தான் கொடுப்பாங்க. 1946 கொடுப்பாங்க. கேபினெட் அமைச்சரவை குழுவின் மூலம் தான் அந்த அனுமதி கொடுப்பாங்க. இப்போ அனுமதி கொடுத்துட்டாங்க. அனுமதி கொடுத்துட்ட பிறகு உறுப்பினர்கள் தேர்வு செய்வாங்க. அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. மொத்தம் 389 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. மாகாண பிரதிநிதிகள் 292, சுதேச உறுப்பினர்கள் 93, மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 4, மொத்தம் 389 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இப்போ உறுப்பினர்களையும் தேர்வு செஞ்சுட்டாங்க. அதுக்கடுத்து என்னன்னா கூட்டங்கள் நடைபெறும். அரசியல் நிர்ணய சபையின் கூட்டங்கள் நடைபெறும். அதாவது முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெறும். டிசம்பர் 9 தான் முதல் கூட்டம் நடைபெறும். இந்த முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த முதல் கூட்டம் நடைபெறும். அடுத்து இரண்டாவது கூட்டம் 1946 டிசம்பர் 11 நடைபெறும். டிசம்பர் 11 இந்த இரண்டாவது கூட்டம் நடைபெறும். இதெல்லாம் நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து அரசியல் நிர்ணய சபையின் 3வது கூட்டம் நடைபெறும். இது டிசம்பர் 13 1946 டிசம்பர் 13 நடைபெறும். இந்த கூட்டம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்க போற கிளாஸுக்கும் இதுக்கும் ரொம்ப முக்கியமான தொடர்பு உண்டு. ஓகேங்களா?
இது போல 3 கூட்டங்கள் நடைபெறும். அதே போல அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக 11 அமர்வுகள் நடைபெறும். 23 குழுக்கள் அமைப்பாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு 23 குழுக்கள் 23 குழுக்கள் அமைப்பாங்க. அதாவது பெரிய குழு 8, சிறிய குழு 15 என 23 குழுக்கள் அமைப்பாங்க. இந்த பெரிய குழுவுல ஒன்று தான் வரைவு குழு. இந்த பெரிய குழு ஒன்று தான் வரைவு குழு. இந்த வரைவு குழுவின் மூலம் தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் வடிவமைக்கப்படும். இந்த வரைவு குழுவானது எப்போ அமைக்கப்படும்னா 1947 ஆகஸ்ட் 29 தான் இந்த வரைவு குழு அமைக்கப்படும். இதில் ஒரு 7 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர், N. கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணசாமி, K.M. முன்ஷி, சையது முகமது ஷாதுல்லா, N. மாதவராவ், T.T. கிருஷ்ணமாச்சாரி. இதில் இந்த N. மாதவராவ் வந்து உடல்நிலை சரியில்லாத போயிடுவார். அதுக்கு பதிலாக P.L. மிட்டர் தான் நியமிக்கப்படுவார். அவருக்கு உடம்பு சரியில்லாத போனது காரணத்தில் தான் N. மாதவராவ் நியமிக்கப்படுவார். அதே போல கெய்தான் என்பவர் நியமிக்கப்படுவார். அவர் இறந்ததால தான் T.T. கிருஷ்ணமாச்சாரி தேர்ந்தெடுக்கப்படுவார். இது போல ஒரு 7 உறுப்பினர்களை வரைவு குழுவில் தேர்ந்தெடுப்பாங்க. இவங்களுக்கு தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் நியமிக்கப்படுவார். இவர் தலைமையில் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் தயாரிக்கப்படும். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் தயாரிக்கப்பட்டது. பின்பு அது சட்டமன்றத்தில் வாசிப்புக்கு உட்படுத்தப்படுவாங்க. ஒரு 3 வாசிப்புகள் நடைபெறும். இதில் பல திருத்தங்கள், அதாவது இதில் வந்து பல திருத்தங்கள் சொல்லுவாங்க, நிறைய திருத்தங்கள் சொல்லுவாங்க. அதில் வந்து 2473 திருத்தங்களை அவங்க பண்ணுவாங்க. 2473 திருத்தங்கள் செய்து நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகம் முழுமையாக தயார் செய்யப்படும். அதற்கு பின்பு வந்து 1949 நவம்பர் 26 நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகம் ஏற்றுக்கொள்ளப்படும். 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வரும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட டேட் வந்து நவம்பர் 26, 1949. நடைமுறைக்கு வந்த டேட் வந்து 1950 ஜனவரி 26. நடைமுறைக்கு வர சொல்ல நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகம் எப்படி இருக்குன்னா, முகவுரை 22 பகுதிகள், 8 அட்டவணைகள், 395 விதிகள் என்று நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகம் இருந்தது. ஓகேங்களா? அரசியலமைப்பு புத்தகம் நடைமுறைக்கு வர சொல்ல முகவுரை, 22 பகுதிகள், 8 அட்டவணைகள், 395 விதிகள் என்று நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகம் தயாராகி 1950 ஜனவரி 26 நடைமுறைப்படுத்தினாங்க. இதுதான் நம்மள அரசியலமைப்பு புத்தகம் உருவான ஒரு சின்ன இன்ட்ரோ. இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை. முகப்புரை என்பது அரசியலமைப்பு சட்டத்தை பற்றிய ஒரு முன்னுரை. அதாவது நம்ம ஒரு புக் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்க, ஒரு புக்கில் ஒரு 400 பேஜ் இருக்குது. அந்த 400 பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய கொள்கைகள் என்ன, அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய கரு என்னன்னு சொல்லிட்டு முதல் பேஜில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. அது போல தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 395 விதிகள் இருக்குது. அந்த 395 விதிகளில் என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய லட்சியம் என்ன, அதனுடைய கொள்கைகள் என்ன, இது அனைத்தையும் சாராம்சத்தையும் ஒரே பத்தியில் சொல்வது தான் இந்த முன்னுரை. முகப்புரை என்பது அரசியலமைப்பு சட்டத்தை பற்றிய ஒரு முன்னுரை அல்லது அறிமுகமாகும். முகவுரை அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள், லட்சியங்களை உள்ளடக்கியது. ஆமா, இப்பதான் சொன்னேன். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கொள்கைகள், நோக்கங்கள், லட்சியங்களை உள்ளடக்கிறது. இங்க பாருங்க, முகப்புரை, முன்னுரை, முகவுரை, இது மூன்றுமே ஒரே அர்த்தம் தான். முகப்புரை, முன்னுரை, முகவுரை. இந்திய அரசு சாசனத்தின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஏன்னா கேட்பாங்க, ஒரு தேரி போல தான் இருக்கும், இருந்தாலும் நீங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பின் சுருக்கம் அல்லது சாராம்சத்தை கொண்டது, பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. நம்மளுடைய அரசியலமைப்பினுடைய கீயே இதுதான் சொல்றாங்க. அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. இந்த முகப்புரையை முதல்ல எந்த நாட்டில் பயன்படுத்தியிருப்பாங்க, அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டம், எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த முகப்புரை பயன்படுத்தியிருப்பாங்கன்னா அமெரிக்காவில் தான் முகவுரையை பயன்படுத்தியிருக்காங்க. முதல்ல அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த முகப்புரையை பயன்படுத்தியிருக்காங்க. அதை பின்பற்றி தான் பெரும்பாலான நாடுகள் அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் முகவுரையை இணைத்திருக்காங்க. அதே போல தான் நம்மளும் அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றியே நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் முகப்புரையை இணைத்திருக்கோம். இந்த அரசியல் நிர்ணய சபையின் 3வது கூட்டம் நடந்துச்சுல்ல, அங்கே தான் இந்த விஷயமும் நடந்திருக்கு. அமெரிக்காவை பின்பற்றி தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் முகப்புரை இணைக்கப்பட்டுள்ளது. இங்க பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து தான் பெறப்பட்டது.
அரசியல் நிர்ணய சபையில் 3 கூட்டங்கள் நடந்தது. அது 3வது கூட்டம் வந்து 1946 டிசம்பர் 13 நடந்தது. இந்த கூட்டத்தில் தான் நேரு என்ன பண்ணுவார்னா ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வருவார். அதாவது அமெரிக்காவின் முகப்புரையை பின்பற்றி தான் இந்த குறிக்கோள் தீர்மானம் அமைந்திருக்கும். அதை தான் நேரு கொண்டு வருவார். இந்த குறிக்கோள் தீர்மானமானது அரசியல் நிர்ணய சபையால் 1947 ஜனவரி 22 ஏற்றுக்கொள்ளப்படும். கொண்டு வந்தது எப்பனா 1946 டிசம்பர் 13 கொண்டு வந்தவர் நேரு அவர்கள். ஓகேங்களா? என்னன்னா குறிக்கோள் தீர்மானம், அமெரிக்காவின் முகப்புரையை பின்பற்றி தான் இந்த குறிக்கோள் தீர்மானம் அமைந்திருக்கும். இதை கொண்டு வருவார். இதனை நம்முடைய அரசியல் நிர்ணய சபை வந்து 1947 ஜனவரி 22 ஏற்றுக்கொள்ளும். பின்பு சில திருத்தங்கள் செய்யப்பட்டு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் முகவுரை சேர்க்கப்பட்டது. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் முகவுரை சேர்க்கப்பட்டது. இப்படி தாங்க நம்மளுடைய முகவுரை வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. அமெரிக்காவை பின்பற்றி நேரு அவர்கள் ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வரார். 1946 டிசம்பர் 13 அரசியல் நிர்ணய சபையில் தாக்கல் செய்கிறார். இதனை நம்முடைய அரசியல் நிர்ணய சபையானது 1947 ஜனவரி 22 ஏற்றுக்கொண்டது. பிறகு சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் முகவுரை சேர்க்கப்பட்டது. இப்படித்தான் நம்மளுடைய அரசியலமைப்பு முகவுரை சேர்க்கப்பட்டது. இந்த முகவுரையில் உள்ள வாசகங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருப்பாங்க. மேல சொன்னல இதுல இருந்தும் கேள்விகள் இடம்பெறும். எங்கிருந்து பெறப்பட்டது நம்மளுடைய முகப்புரைனா அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டது. யாரு கொண்டு வந்தாங்கன்னா நேரு அவர்களால் தான் கொண்டு வரப்பட்டது. எந்த நிர்ணய சபையில், எந்த கூட்டத்தில், அரசியல் நிர்ணய சபையின் எந்த கூட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 3வது கூட்டம் 1946 டிசம்பர் 13 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியல் நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1947 ஜனவரி 22. இது எல்லாமே கேள்வி தான். இது எல்லாமே கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? இங்க பாருங்க, அந்த வாசகங்கள்ல நான் முழுமையா படிச்சிடறேன் முதல்ல. அதுக்கடுத்து கொஸ்டின்ஸ் எப்படிலாம் அங்க இருந்து கேட்கறாங்கன்னு பார்க்கலாம். இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை, சமதர்மம் சார்ந்த மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அமைக்கவும் அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி கிடைக்கவும் சிந்தனையை வெளிப்படுத்துவதில் நம்பிக்கையில் பற்றார்வத்தில் மற்றும் வழிபாட்டில் சுதந்திரமும் தகுதி நிலையில் மற்றும் வாய்ப்பில் சமத்துவமும் உறுதியாக அனைவருக்கும் கிடைக்க செய்யவும் தனி ஒருவரின் மாண்புக்கும் சகோதரத்துவத்தை அனைவரிடத்தில் வளர்க்கவும் நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் உறுதியளிக்கும் விழுமிய முறையுடன் உறுதியேற்று 1949 நவம்பர் 26ஆம் நாளாகிய இன்று நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இவ்வாறு அரசியலமைப்பை ஏற்று சட்டமாக இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். இதுதான் அந்த முகவுரையில் உள்ள வாசகங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுல இருந்து கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கலாம். இந்த முதல் வார்த்தையே ஒரு கேள்விதான். இந்திய மக்களாகிய நாம் நம்மளுடைய முகவுரை எப்படி தொடங்குதுன்னு கேட்பாங்க. நம்மளுடைய முகவுரை எப்படி தொடங்குது? இந்திய மக்களாகிய நாம், இந்த வார்த்தையிலிருந்து தான் நம்மளுடைய முகவுரை தொடங்குது. அதுக்கடுத்து பாருங்க, இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. இந்த 5 வார்த்தை பாருங்க. இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. இந்த 5 வார்த்தையிலிருந்து கேள்விகள் கேட்டுட்டே இருப்பாங்க. ஆர்டர் பண்ண சொல்லி கேட்பாங்க. இந்த 5 வார்த்தையும் மாற்றி கொடுப்பாங்க. இதை சரியான ஆர்டரில் வரிசைப்படுத்தும்னு கேட்பாங்க. நிறைய எக்ஸாமில் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதனால இந்த 5 வார்த்தையும் ரொம்ப முக்கியம். முதல் வார்த்தையே ஒரு கேள்விதான். இந்திய மக்களாகிய நாம் என்று தான் நம்மளுடைய முகவுரை தொடங்குது. அதை தொடர்ந்து இந்த 5 வார்த்தை இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு முகப்புரையில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த வார்த்தைகளை வரிசைப்படுத்துவோம்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதே போல முகப்புரையில் கூறப்பட்டுள்ள 3 வகையான நீதிகள் கொஸ்டின் கேட்கலாம். முகப்புரையில் கொடுக்கப்பட்டுள்ள 3 வகையான நீதிகள்: சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. ஆர்டர் பண்ணி சொல்லி கேட்கலாம். சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. ஒவ்வொரு பத்தியிலுமே கேள்வி இருக்கு. அதனால கவனமா படிங்க. 3 வகையான நீதிகள், இங்கிருந்து கேள்விகள் கேட்கலாம். அடுத்து பாருங்க, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த வார்த்தையும் முகப்புரையில
கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 4 வார்த்தை கொடுத்துட்டு இதில் பொருந்தாத வார்த்தை, இப்போ சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த 3 வார்த்தை கொடுத்துட்டு வேற ஏதோ ஒரு வார்த்தை கொடுத்துருப்பா, வாய்மைன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இது நாட்டத்தில் பொருந்தாத வார்த்தை எதுன்னு கேட்கலாம். அது போல கொஸ்டின் கேட்கலாம். அதனால இந்த வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அதே போல நீதினு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆர்டர் பண்ண சொல்லியும் கேட்கலாம். சுதந்திரம் முதல்ல வருமா, சமத்துவம் முதல்ல வருமா, சகோதரத்துவம் முதல்ல வருமா, இந்த ஆர்டர்லையும் கேட்கலாம். அடுத்து பாருங்க, ஒருமைப்பாடு. இந்த வார்த்தையும் முகப்புரையில கொடுத்திருக்காங்க. ஒருமைப்பாட்டிற்கும், ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும். நல்லா பாருங்க எந்தெந்த வார்த்தை சொல்லியிருக்கேன்னு. இந்திய மக்களாகிய நாம், முதல் வார்த்தையே ஒரு கேள்விதான். அதற்கு அடுத்து இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு, இந்த 5 வார்த்தையிலையும் ஆர்டர் பண்ண சொல்லி கேள்வி கேட்பாங்க. 3 வகையான நீதிகள்: சமூக, பொருளாதார, அரசியல் நீதி. அடுத்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இங்கிருந்தும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒற்றுமை, ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும். முகப்புரையில ஒற்றுமை என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இப்படிதான் எக்ஸாமில் இந்த வாசகத்திலிருந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த பத்தியை முழுமையாக படிச்சிருங்க, மனப்பாடமும் பண்ணிடுங்க. எல்லா வார்த்தையும் தெரிஞ்சிருக்கணும், எந்தெந்த வார்த்தைலாம் பயன்படுத்தி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே பாருங்க, 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது ஒரு முழக்கங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. சமத்துவம், சகோதரத்துவம், இந்த முழக்கங்களை பிரெஞ்சு புரட்சியின் போது பயன்படுத்தியிருக்காங்க. அதை எடுத்து நம்ம முகவுரையில் கையாண்டிருக்கோம். இந்த முழக்கங்களை நம்ம கையாண்டிருக்கோம். பிரெஞ்சு புரட்சியின் கையாண்ட வார்த்தைகள் தான் இது. சமத்துவம், சகோதரத்துவம், இதை தான் நம்ம அரசியலமைப்பு முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. சமத்துவம், சகோதரத்துவம் எந்த புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா பிரெஞ்சு புரட்சியின் போது. எப்போனா 1789. 1789. இந்த முகப்புரை இருக்குல்ல, இதை பற்றி ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்குது. டிபேட் வந்து நடந்துகிட்டே இருக்கும். நிறைய வழக்குகள் அதை தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. அது என்னன்னா, அரசியலமைப்போட ஒரு பகுதியாக முகவுரை. இப்போது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் தயாராகும் போது முகப்புரை 8 அட்டவணை, 22 பகுதிகள், 395 விதிகள் நம்ம சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கும் முகப்புரைக்கும் சம்மந்தம் இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு 3 கேஸ் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, அரசியலமைப்பின் ஒரு பகுதியா முகவுரை. அரசியலமைப்பின் ஒரு பகுதியா முகவுரை. முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாக உள்ளதா என்ற கேள்வி விரிவான விவாதத்திற்கு, நீதித்துறை விளக்கத்திற்கும் உட்பட்டது. இதை பற்றிய ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கு. இதை பற்றி ஒரு 3 வழக்குகள் நடந்திருக்கு. அந்த 3 வழக்குகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் வழக்கு பெருவாரின் யூனியன் வழக்கு. பெருவாரின் யூனியன் வழக்கு இது வந்து 1960 இந்த வழக்கு நடைபெறும். 1960 இந்த வழக்கு நடைபெறும். இந்த வழக்கோட தீர்ப்பு என்ன சொல்லணும்னா, முகவுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதியே அல்ல. அதாவது அரசியலமைப்பு புத்தகத்துக்கும் முகவுரைக்குமே தொடர்பு இல்லை, அது தனி இது தனின்னு தீர்ப்பு கொடுத்துரும். அதனால முகவுரையை நீங்க திருத்த முடியாது. இது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்லன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருவாங்க. பெருவாரின் யூனியன் வழக்கு. இப்போ அந்த 395 விதிகள் இருக்குல்ல, அதுக்கும் முகவுரைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பெருவாரின் யூனியன் வழக்கு தீர்ப்பு கொடுத்துரும் 1960. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பெருவாரின் யூனியன் வழக்கு என்ன சொல்லும்? முகவுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல, அரசியலமைப்பை விதிகளை விளக்குவதற்கு அதை பயன்படுத்த முடியாது என்று தீர்ப்பளித்திரும். அது தொடர்ந்து கேசவானந்தா பாரதி வழக்கு 1973 நடைபெறும். விசஸ் கேரளா மாநிலம். கேசவானந்தா பாரதி விசஸ் கேரளா மாநிலம். இது வந்து 1973 நடைபெறும். இந்த வழக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, சட்ட விதி 368 பயன்படுத்தி நம்ம முகவுரையை திருத்த முடியுமான்னு சொல்லிட்டு வாதாடுவாங்க. அப்போது தீர்ப்பு என்ன சொல்லணும்னா, பெருவாரின் யூனியன் வழக்கு சொன்ன தீர்ப்பை ரத்து செய்திடும். அதாவது முகவுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்லன்னு சொல்லிச்சுல, அந்த தீர்ப்பையே ரத்து செய்துட்டு முகவுரையானது அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். நீங்க சட்ட விதி 368 பயன்படுத்தி முகவுரையை திருத்தலாம் சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருவாங்க இந்த கேசவானந்த பாரதி தீர்ப்பு. ஆனா ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முகவுரையினுடைய அரசியலமைப்பு கட்டமைப்பை மாறாமல் திருத்த வேண்டும்.
முகவுரையில் உள்ள அந்த அரசியலமைப்பு கட்டமைப்பை மாறாமல் நீங்கள் திருத்த வேண்டும். அதில் சொல்லப்பட்டுள்ள அந்த லட்சியங்களையும் கொள்கைகளையும் பின்பற்றியே அந்த திருத்தம் இருக்க வேண்டும் சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லிடும். கேசவானந்த பாரதி வழக்கோட தீர்ப்பு என்ன? அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி தான் முகவுரை, அதனை நீங்கள் திருத்தலாம். ஆனால் அரசியலமைப்பு கட்டமைப்பு அது முகவுரையின் அந்த கட்டமைப்பு மாறாமல் நீங்கள் திருத்து கொள்ள வேண்டும் என்ற தீர்ப்பை கேசவானந்த பாரதி வழக்கு 1973 கொடுக்கும். இந்த 2 வழக்கம் முடிஞ்சிச்சா? அடுத்து 3வது வழக்கு என்னன்னா எல்ஐசி வழக்கு. இது வந்து 1995 நடைபெறும் எல்ஐசி வழக்கு. இந்த வழக்கோட தீர்ப்பு என்னன்னா கேசவானந்த பாரதி வழக்கு தீர்ப்பை இது உறுதிப்படுத்தும். ஆமாம், கேசவானந்தா பாரதி வழக்கு சொன்ன தீர்ப்பை இது உறுதிப்படுத்தும். என்னன்னா அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி தான் முகவுரை, நீங்கள் அதை திருத்தலாம், ஆனால் அதனுடைய கட்டமைப்பு மாறாமல் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்துரும். இந்த 3 வழக்குகளும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அரசியலமைப்போட ஒரு பகுதியா இல்லையா முகவுரை, அதை சார்ந்து ஒரு 3 வழக்குகள்: பெருவாரின் யூனியன் வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, எல்ஐசி வழக்கு. பெருவாரின் யூனியன் வழக்கு என்ன சொல்லுச்சு? ஒருங்கிணைந்த ஒரு பகுதி அல்ல, முகவுரையானது அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி அல்லன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துரும். ஆனால் நீங்கள் அதை திருத்த முடியாது. கேசவானந்த பாரதி வழக்கு என்ன சொல்லும்? அந்த தீர்ப்பை, பெருவாரின் யூனியன் வழக்கு தீர்ப்பை ரத்து செய்துவிட்டு ஒருங்கிணைந்த ஒரு பகுதி தான், ஆனால் அதனுடைய அடிப்படை கட்டமைப்பை மாறாமல் நீங்கள் திருத்திக் கொள்ளலாம் சொல்லிட்டு கேசவானந்த பாரதி வழக்கு தீர்ப்பு சொல்லிடும். எல்ஐசி வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கையை உறுதிப்படுத்தும். இந்த 3 வழக்குகளும் ரொம்ப முக்கியம். கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த 3த்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, திருத்தலாம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல, அதன் அடிப்படையில் முகவுரை திருத்தப்பட்டிருக்கா? எஸ், திருத்தப்பட்டிருக்கு. 368 பயன்படுத்தி நம்மளுடைய முகவுரையானது திருத்தப்பட்டிருக்கு. ஒரு முறை மட்டும்தான் திருத்தியிருக்காங்க. கேசவானந்த பாரதி வழக்கில் நீதிமன்றம் முன்னுரையில் பிரதிபலிக்கும் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு மாற்றவோ அல்லது அழிக்கப்படவோ கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் அரசியலமைப்பின் 368 பிரிவின் கீழ் முகவுரை திருத்தலாம் என்று தீர்ப்பளித்தது. அதன்படி 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் முகவுரை ஒரு முறை திருத்தப்பட்டது. ரொம்ப முக்கியம், முகவுரை ஒரு முறை மட்டும் திருத்திருக்காங்க. கேசவானந்த பாரதி கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் ஒரு முறை மட்டும் திருத்தப்பட்டுள்ளது நம்மளுடைய அரசியலமைப்பு முகவுரையானது. இதை பரிந்துரைத்த குழு எதுன்னு கேட்பாங்க. சர்தார் ஈஸ்வரன் சிங் குழு. திருத்த பரிந்துரைத்த குழு சர்தார் ஈஸ்வரன் சிங் குழு. இந்த குழு தான் நம்மளுடைய முகவரியை திருத்த பரிந்துரைத்த குழு. அப்படி நம்ம முகவரியை திருத்தி ஒரு 3 வார்த்தைகள் சேர்த்திருக்காங்க. சர்தார் ஈஸ்வரன் சிங் கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் நம்மளுடைய முகவுரை திருத்தப்பட்டு ஒரு 3 வார்த்தைகள் சேர்த்திருக்காங்க. இந்த 3 வார்த்தைகள் எதுனா சமதர்மம், மதச்சார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு. இங்க பாருங்க, சமதர்மம், மதச்சார்பற்ற, ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தைகள் தான் அரசியலமைப்பு திருத்தத்தின் பின்பு சேர்க்கப்பட்டது. 42வது சட்ட திருத்தத்திற்கு பின்பு சேர்க்கப்பட்ட வார்த்தைகள். அதுக்கு முன்னாடி முகவுரையில் வந்து இந்த 2 வார்த்தைகளுமே இருக்காது. 3 வார்த்தைகளும் இருக்காது. நல்லா பாருங்க, 1976 அந்த வருடத்திற்கு பின் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் தான் இது. சமதர்மம், மதச்சார்பு, அதே போல ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தைகளும் 1976க்கு பின் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள். அதுக்கு முன்னாடி இந்த 3 வார்த்தைகளுமே கிடையாது. இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு என்று தான் இருந்தது. 1976 42வது சட்ட திருத்தத்திற்கு பிறகு சமதர்மம், மதச்சார்பற்ற என்ற 2 வார்த்தைகள், அதோட ஒருமைப்பாடு என்ற வார்த்தையும் சேர்த்து 3 வார்த்தைகளாக திருத்தப்பட்டது. ஓகேங்களா? இதில் வந்து கேள்வி கேட்பாங்க, அதனால தான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய அரசியலமைப்பு முகவுரையானது திருத்தப்பட்டது. நம்மளுடைய முகவுரையானது திருத்த செய்யப்பட்டது. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து தலைவர்கள் நம்மளுடைய முகவுரையை பற்றி நிறைய வாசகங்கள் சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களை நிறைய முன் வச்சிருக்காங்க. அதையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாமில் இதையும் கேட்குறாங்க. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இவர் என்ன சொல்லியிருக்கார்? முகவுரையை பற்றி இவர் என்ன சொல்லியிருக்கார்? நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கின்றது. நம்மளுடைய நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கிறது என்று அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் சொல்லியிருக்கார்.
அதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இப்போ என்னென்னலாம் பார்த்துருக்குன்னு ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன பார்த்தோம்? நம்மளுடைய முகவுரை எங்கிருந்து எடுக்கப்பட்டதெல்லாம் அமெரிக்காவிலிருந்து, அமெரிக்காவை பின்பற்றி நம்ம முகவுரை எடுத்திருக்கோம். அதனை நேரு அவர்கள் தான் ஒரு குறிக்கோள் தீர்மானத்தின் மூலம் 1946 டிசம்பர் 13 தாக்கல் செய்தார். அதனை அரசியல் நிர்ணய சபை 1947 ஜனவரி 22 ஏற்றுக்கொண்டது. சில திருத்தங்கள் செய்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் நம்ம அதை முகவுரையாக இணைத்தோம். முகவுரையில் உள்ள வாசகங்கள் பார்த்தோம். இந்திய மக்களாகிய நாம் என்று நம்மளுடைய முகவுரை தொடங்கும். அதே போல இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி, குடியரசு என்ற 5 வார்த்தைகள். இந்த 5 வார்த்தைகள்லேருந்து கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னோம். அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். அதே போல் 3 வகையான நீதிகள் சொன்னோம். சமூக, பொருளாதார, அரசியல் நீதி. அடுத்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம் சொன்னோம். அதே போல் ஒருமைப்பாடு. இந்த வார்த்தைகள்லேருந்து கேள்விகள் இடம்பெறும். பிரெஞ்சு புரட்சியின் பொழுது 2 முழக்கங்கள், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த 2 முழக்கங்களை நம்மளுடைய முகவுரையில் நம்ம எடுத்து கையாண்டிருக்கோம். வழக்குகள் 3 வழக்குகள் சொன்னோம். அரசியலமைப்பின் ஒரு பகுதியா முகவுரை, அது சார்ந்த ஒரு 3 வழக்குகள். பெருவாரின் யூனியன் வழக்கு பார்த்தோம், கேசவானந்தா பாரதி வழக்கு பார்த்தோம், எல்ஐசி வழக்கு பார்த்தோம். பெருவாரின் யூனியன் வழக்கு என்ன சொல்லும்? ஒரு பகுதி அல்லன்னு சொல்லிட்டோம். முகவரியானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல, திருத்த முடியாது. கேசவானந்த பாரதி வழக்கு என்ன சொல்லும்? ஒருங்கிணைந்த ஒரு பகுதி தான், அதனுடைய கட்டமைப்பு மாறாமல் நீங்கள் திருத்திக் கொள்ளலாம் சொல்லும். எல்ஐசி வழக்கு என்ன சொல்லும்? கேசவானந்த பாரதி வழக்கை உறுதிப்படுத்தும். ஆமாம், ஒருங்கிணைந்த ஒரு பகுதி தான், கட்டமைப்பு மாறாமல் திருத்திக் கொள்ளலாம் என்று தீர்ப்பு கொடுத்துரும். அதன் அடிப்படையில் நம்மளுடைய முகவுரையானது 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் சர்தார் ஈஸ்வரன் சிங் கொடுத்த பரிந்துரையின் மூலம் நம்மளுடைய அரசியலமைப்பின் 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. சமதர்மம், மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு என்ற 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து தலைவர்கள் முகவுரையை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. அல்லாடி கிருஷ்ணசாமி என்ன சொல்லியிருக்காரு? நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கின்றது. நம்மளுடைய நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கின்றது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தாக்கர்தாஸ் பர்காவா இவர் என்ன சொல்லிக்கிறார்? அரசியலமைப்பின் பெருமதிப்பு வாய்ந்த பகுதி அல்லது அரசியலமைப்பின் வழிகாட்டி, சொற்களஞ்சியம், ஊன்றுகோல், அணிகலன், மேலும் முகவுரையை கொண்டே அரசியலமைப்பை மதிப்பீடு செய்யப்படுகிறது. இந்த வார்த்தைலாம் பாருங்க. அரசியலமைப்பின் பெருமதிப்பு வாய்ந்த பகுதி, வழிகாட்டி, சொற்களஞ்சியம், ஊன்றுகோல், அணிகலன், முகவுரை கொண்டே அரசியலமைப்பின் மதிப்பீடு செய்யப்படுகிறது. இது சொன்னவர் யார்? தாகர்தாஸ் பர்காவா. அவரே இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு, திறவுகோல், அரசியலமைப்பின் திறவுகோல் சொல்லிட்டு முகவுரையை சொல்லியிருக்காரு. இதையும் தாகர்தாஸ் பர்காவா சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, சர் வில்லியம் ஜவின் ஜென்னிங்ஸ் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை. வழக்குகளின் சொர்க்கம். ஏன் அப்படி சொல்றாருன்னா, எல்லா வழக்குகளும் முகவுரை, அதாவது நம்மளுடைய கொள்கைகள், லட்சியங்களை எல்லாமே இந்த முகவுரை தான் பிரதிபலிக்கின்றது. அதனால இதை பயன்படுத்தி தான் நம்மளுடைய வழக்குகள் இருக்கும். அதனால வழக்குகளின் சொர்க்கம் என்றிட்டு முகவுரையை சொல்றாங்க. பல்கிவாலா, என்ஏ பல்கிவாலா இவர் என்ன சொல்றாருன்னா, அடையாள அட்டை, அரசியலமைப்பின் அடையாள அட்டை போன்றது முகவுரை. கே முன்ஷி, நமது இறைமை வாய்ந்த மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் முகவுரையாகும் சொல்லிட்டு கே முன்ஷி சொல்லியிருக்காரு. அடுத்து எர்னஸ்ட் பார்க்கர் இவர் என்ன சொல்லியிருக்காரு? இந்திய அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு, கீ நோட் சொல்லிட்டு முகவுரையை சொல்லியிருக்காரு. அடுத்து எம் இதயத்துல்லா இவர் என்ன சொல்லியிருக்கார்? அமெரிக்கா முகவுரையை விட நமது முகவுரை சிறந்தது, இந்திய அரசியலமைப்பின் உயிர் மூச்சு போன்றது. அமெரிக்கா முகவுரையை விட நமது முகவுரை சிறந்தது, இந்திய அரசியலமைப்பின் உயிர் மூச்சு போன்றதுன்னு சொல்லிட்டு முகவுரையை இவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த தலைவர்கள் சொன்ன வாக்கியங்கள் ரொம்ப முக்கியம். இதிலிருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதை நம்ம பின்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க சொல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முகப்புரையில் உள்ள சொற்கள். நம்ம முகப்புரையோட அந்த வாசகத்தை படிக்க சொல்ல நிறைய சொற்கள் பார்த்தோம். அதனுடைய ஆர்டர் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொன்னோம். அதே போல் அந்த சொற்களோட மீனிங்ல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த சொற்களுக்கான மீனிங்ல இருந்தும் கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால அந்த மீனிங்கையும் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. இது தேரி போல தான் இருக்கும். ஒன்ஸ் ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த சொற்கள்லாம் பாருங்க. இறையாண்மை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். மறுபடியும் அந்த சொல்லலாம் சொல்கிறேன் பாருங்க. இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற, ஜனநாயகம்,
குடியரசு, நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதற்கான மீனிங் தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டின்ஸ் வருது, ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க சொல்ல அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். இறையாண்மை. இறையாண்மை என்பது என்னன்னா ஒரு உச்ச அதிகாரத்தை குறிக்கின்ற சொல் தான் இறையாண்மை. உச்ச அதிகாரத்தை குறிக்கின்ற சொல் தான் இறையாண்மை. அதாவது இந்தியாவோட நம்முடைய உள்நாட்டு விஷயங்களில் வெளிநாட்டோட தலையீடோ குறுக்கீடோ இல்லாமல் சுயமாக அதிகாரத்துடன் முடிவெடுக்கின்ற நாடாக நம் நாடு உள்ளது. சுயமாக அதிகாரத்தோடு சுயமாக அதிகாரத்தோடு முடிவெடுக்கின்ற இறையாண்மை கொண்ட நாடு இந்தியா. இந்த இறையாண்மை என்பதற்கான பொருளை தான் இறையாண்மை என்பது சூப்ரனஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து தோன்றியதாகும். பெரும்பாலான வார்த்தை லத்தீனிலிருந்து கிரேக்கத்திலிருந்து தான் வரும். இந்த இறையாண்மை என்பது சூப்ரனஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து தோன்றியது. ஆங்கிலத்தில் இதற்கான பொருள் என்ன? மிக உயர்ந்த அல்லது மேலான எனும் பொருளை குறிக்கிறது. இறையாண்மை என்ற சொல் குடியரசு எனும் நூலில் முதலாக பயன்படுத்தியிருக்காங்க. அந்த நூலை எழுதியவர் யாருன்னா ஜீன் போட்டின் என்பவர் எழுதியது தான் இந்த குடியரசு என்ற நூல். முகப்புரை இந்தியாவை ஒரு இறையாண்மை உடைய அரசு என கூறுகின்றது. அதன்படி இந்தியா எந்த வெளிப்புற சக்தியின் கட்டுப்பாட்டிற்கோ அல்லது குறுக்கீட்டிற்கோ உட்பட்டது அல்ல என்பதை இது குறிக்கிறது. ஸ்டார்டிங்லேயே சொன்ன இறையாண்மை என்பது சுயமாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்ட நாடு தான் இறையாண்மையுடைய நாடு. நம்ம இந்தியா ஒரு இறையாண்மையுடைய நாடாக விளங்குகிறது. அடுத்த வார்த்தை சமதர்மம். இந்த வார்த்தை 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது. சோசியலிஸ்ட்னாலும் சமதர்மனாலும் ஒன்று தான். ஆங்கிலத்தில் சோசியலிஸ்ட் சொல்லுவாங்க. சமூக பொருளாதார சமத்துவத்தை அடைவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை எண்ணத்தை பிரதிபலிக்கிறது. நம்ம நாடு சமூக ரீதியாக ஒற்றுமையாக இல்லை. பல்வேறு பிரிவுகள் சமூகத்தில் உண்டு. அதில் ஒரு சமத்துவத்தை அடைய வேண்டும். அதே போல் பொருளாதாரத்திலும் நம்ம சமநிலையில் இல்லை. அதிலையும் சமத்துவத்தை அடைவதற்கான இந்த வார்த்தையை நம்மளுடைய தலைவர்கள் சேர்த்திருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தில். இந்தியாவின் சமதர்ம முறை மார்க்சியம் மற்றும் காந்திய தத்துவங்களின் அடிப்படையாக கொண்டது. நம்மளுடைய சமதர்ம முறை எப்படி இருக்குன்னா மார்க்சியம் மற்றும் காந்திய தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. சமூக அல்லது பொருளாதார அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் அனைத்து குடிமக்களும் வளங்களின் சமமான விநியோகத்தையும் வளங்களையும் சமமான ஒரு முறை வேண்டும். அதே போல அடிப்படை வசதிகள் வழங்குவதையும் உறுதி செய்வதில் அரசாங்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது. சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் மட்டும் இல்லாமல் வளங்களில் அடிப்படை வசதிகளில் இதில் கூட நம்மளுக்கு சமத்துவம் வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறது. இந்திய அரசியலமைப்பின் டிஎஸ்பிகளில் இது பிரதிபலிக்கிறது. அடுத்து மதச்சார்பின்மை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதில் கேள்விகள் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். செக்குலரிசம் என்ற ஆங்கில சொல் செக்குலம் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இது லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்ட வார்த்தை தான். செக்குலம் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது தான் செக்குலரிசம். மதச்சார்பின்மை என்பது என்னன்னா இந்தியா எந்த மதத்தையும் அரசு மதமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தியா எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல எந்த ஒரு மதத்தையும் உயர்த்தியும் பிடிக்காது, எந்த ஒரு மதத்தையும் தாழ்த்தியும் பிடிக்காது. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடு. இந்த வார்த்தை இப்போ நான் சொன்ன இந்த கண்டென்ட் ரொம்ப முக்கியம். இந்தியா எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, எந்த ஒரு மதத்தையும் உயர்த்தியும் பிடிக்காது, எந்த ஒரு மதத்தையும் தாழ்த்தியும் இந்தியா கூறாது. அதனால இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. முகப்புரையில் இந்தியாவை மதச்சார்பற்ற நாடாக அறிவிக்கிறது. அரசு அதிகாரப்பூர்வ மதம் இல்லை என்பதை அது வலியுறுத்துகிறது. மதச்சார்பற்ற நாடுனா அரசுக்கு எந்த ஒரு மதமும் அதிகாரப்பூர்வ மதமாக இல்லை. ரொம்ப முக்கியம். அனைத்து மதங்களும் சம மரியாதையுடன் நடத்துவதை இது உறுதி செய்கிறது. அனைத்து மதங்களையும் சம மரியாதையுடன் நடத்துவதை உறுதி செய்கிறது. அரசாங்கத்தின் கொள்கையாக மதச்சார்பின்மை பின்பற்றி வெற்றி பெற்ற இந்திய அரசர் யாருன்னா மகாராஜா ரஞ்சித் சிங். இவர் தான் முதல்ல பின்பற்றியிருக்கார். மதச்சார்பின்மையை பின்பற்றி ஆண்ட அரசர் இந்த மகாராஜா ரஞ்சித் சிங் ஆவார். 1888ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஹூல் தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் மதச்சார்பின்மை கலந்த தேசியம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஜார்ஜ் ஹூல் இவர் தான் காங்கிரஸ் மாநாட்டில் மதச்சார்பின்மை கலந்த தேசியத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இவர் யாருன்னா ஆங்கில நிர்வாகி. இவர் ஒரு ஆங்கில நிர்வாகி. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு ஆங்கில நிர்வாகி முதலாக தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு இந்த ஜார்ஜ் ஹூல் தான். இதனால இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஹிஸ்ட்ரியில் படிக்க சொல்லும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அனைத்து மதங்களையும் பாரபட்சமின்றி நடத்துவது சர்வ தர்ம சம்பா என்று அழைக்கப்படும். சர்வ தர்ம சம்பா, இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. மதச்சார்பின்மை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வார்த்தை போகலாம். மக்களாட்சி. மக்களாட்சி என்பது என்ன? மக்களாட்சி என்பது என்னன்னா, மக்கள் தேர்தலின் மூலம் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் அனுப்பி அதன் மூலம் அதிகாரத்தில் பங்கு கொள்கிறார்கள். இதுதான் மக்களாட்சி. மக்களாட்சி என்பது என்னன்னா, மக்களானவர்கள் தேர்தல் மூலம் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் அனுப்பி அரசாங்கத்தில் பங்கு கொள்கிறார்கள். இதுதான் மக்களாட்சி. மக்களாட்சி அமைப்பில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகாரம் மக்களிடம்தான் இருக்கும். மக்கள் தான் உயர்ந்தபட்ச அதிகாரம் கொண்டவர்கள். ஒரு நாட்டின் குடிமக்கள் தேர்தல் வழியில் தங்களது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் அதன் மூலம் அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கேற்பதை மக்களாட்சி என்று கூறுகிறோம். மக்களாட்சி அமைப்பில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகாரம் மக்களிடம்தான் இருக்கும். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு மக்களாட்சி என்ற சொல் முதலில் பயன்படுத்தியவர் எரோடோட்டஸ். இங்க பாருங்க, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. எரோடோட்டஸ் இவர் தான் அந்த மக்களாட்சி என்ற சொல்லை முதல்ல பயன்படுத்தியிருக்காரு. டெமோக்ரஸி என்ற சொல் டெமஸ் என்ற மற்றும் கிரிசியா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. டெமோக்ரஸி வந்து சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னா கிரேக்க சொல். மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். இந்த வார்த்தைலாம் ஞாபகம் வச்சுக்கணும். மக்களாட்சி பற்றி கேள்வி கேட்டாங்கன்னா இங்கிருந்தெல்லாம் கேட்கலாம். டெமோக்ரஸி என்ற சொல் கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். அதே போல உலக மக்களாட்சி தினமாக ஐநா வந்து 2007ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாளை 2007 அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது. 2007 இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. செப்டம்பர் 15 நம்ம உலக மக்களாட்சி தினமாக கொண்டாடலாம் சொல்லிட்டு. மக்களாட்சியின் தூண் தேர்தல் தான். மக்களாட்சியின் தூண் அதாவது பிரதிநிதிகள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? தேர்தல் மூலம் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மக்களாட்சி பொறுத்த வரைக்கும் 2 முறையில் நம்ம சொல்லணும். நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. நேரடி மக்களாட்சி என்பது மக்களே நேரடியாக சட்டத்தை ஏற்று அதிகாரம் கொண்டிருப்பார்கள். மக்கள் தான் சட்டத்தை ஏற்றுவார்கள். அரசியல்வாதிகள் பாராளுமன்ற செயல்முறைகளின்படி ஆட்சி செய்வார்கள். அதாவது இப்போ மறைமுக இப்போ இந்தியாவெல்லாம் எப்படின்னா, நம்ம பிரதிநிதிகளை அதாவது எம்பி எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அனுப்புகிறோம். அவங்க தான் சட்டத்தையும் விதிகளையும் வகுப்பாங்க. ஆனால் நேரடி மக்களாட்சி அப்படி அல்ல. நேரடி மக்களாட்சி சட்டங்களை ஏற்றும் அதிகாரம் மக்களுக்கு தான் இருக்கு. மக்களை நேரடியாக சட்டத்தின் மீது வாக்களித்து அந்த சட்டத்தை நிறைவேற்றுவார்கள். பிரதிநிதிகள் வந்து அந்த சட்டத்தை செயல்படுத்துவார்கள், செயல்முறையின்படி ஆட்சி செய்வார்கள். ஆனால் மறைமுக மக்களாட்சி அப்படி அல்ல. மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பாங்க, எம்பி எம்எல்ஏவை. அந்த எம்பி எம்எல்ஏ சட்டங்களை வகுப்பார்கள். இப்போ நேரடி மக்களாட்சி பாருங்க, மக்கள் சட்டம் ஏற்றும் அதிகாரம் பெற்றிருப்பார். அரசியல்வாதிகள் பாராளுமன்ற செயல்முறைகளின்படி ஆட்சி செய்வார்கள். நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாட்டிற்கு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுவிட்சர்லாந்து தான் நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாட்டிற்கு எடுத்துக்காட்டு. மறைமுக மக்களாட்சி பாருங்க, மக்கள் தேர்தலில் வாக்கு செலுத்தி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பர். அப்பிரதிநிதிகள் சட்டங்களையும் விதிகளையும் வகுப்பர். அந்த பிரதிநிதி தான் சட்டத்தையும் விதிகளையும் வகுப்பர். மறைமுக மக்களாட்சியில் அரசியல் கட்சிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏன்னா அந்த அரசியல் கட்சிகள் மூலம்தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறோம். அதனால முக்கிய பங்கு அரசியல் கட்சிகள் வகிக்கிறது. சுயேட்சையாக நிற்பாங்க, ஆனால் பெரும்பாலும் அரசியல் கட்சி மூலம்தான் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மறைமுக மக்களாட்சி நடைபெறும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, இங்கிலாந்து, கனடா. இந்தியா, இங்கிலாந்து, கனடா நம்ம மறைமுக மக்களாட்சி கொண்ட ஒரு நாடு தான். குடியரசு. அடுத்த வார்த்தை குடியரசு. குடியரசு என்பது அரசாங்க வடிவம். அரசின் அதிகாரமும் மக்களின் ஆணையிலிருந்து பெறப்படுவதை உறுதி செய்கிறது. இந்திய முகவுரையில் குடியரசு என்ற வார்த்தை தேர்ந்தெடுக்கப்படும் தலைவரை குறிப்பதாகும். அது ஜனாதிபதி ஆவார். இந்திய குடியரசுத் தலைவர் பாருங்க, இந்திய குடியரசுத் தலைவர் எந்த ஒரு அரச குடும்பத்தில் சேர்ந்தவர் அல்ல. அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய குடியரசுத் தலைவர் எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னா, நம்ம தேர்தல் மூலம் எம்பி எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்புகிறோம். அவங்க வாக்களித்து தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் அப்படி அல்ல. அது ஒரு குடும்ப பதவியாக உள்ளது, வாரிசு பதவியாக உள்ளது. ஆனால் இந்தியா தேர்தலின் மூலம் தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், மறைமுக தேர்தல் மூலம். இவருக்கென்று ஒரு சில குறிப்பிட்ட பணிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்த சொல் பாருங்க, நீதி. அனைத்து குடிமக்களுக்கும் சமூக,
பொருளாதார அரசியல் நீதியை உறுதி செய்வதற்கு முகப்புரை உறுதியளிக்கிறது. ஸ்டார்டிங்லேயே இந்த வாசகத்தை படிக்க சொல்ல என்ன சொன்னோன்னா, முகப்புரையில் 3 வகையான நீதிகள் கூறப்பட்டுள்ளது. சமூக, பொருளாதார, அரசியல் நீதி. சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. அதாவது சமூக நீதி, இந்தியா பல்வேறு சமூகங்களாக, அதாவது ஜாதியாக பிரிஞ்சிருக்கிறோம். அதை சமநிலைப்படுத்தத்தான் இடஒதுக்கீடு என்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து அதன் மூலம் நம்ம இந்த சமத்துவத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறோம். அதே போல் பொருளாதார நீதி, வறுமை, ஏழ்மை இது போன்ற படிநிலையும் பொருளாதாரத்தில் நமக்கு உண்டு. இதை சமப்படுத்தத்தான் அரசு பல திட்டங்களையும் போட்டு இதையும் ஈக்குவல் பண்ணணும். அதே போல் அரசியல் நீதி, அரசியலில் பங்கேற்பதிலையும் எளிய மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் அரசியலில் பங்கேற்க முடியலை. அதே போல் பெண்கள் பங்கேற்பதிலும் பிரச்சனை இருக்குது. இதையும் நம்ம இடஒதுக்கீடின் மூலம் தான் நம்ம சரி செஞ்சிட்ருக்கோம். அதனால் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி முகப்புரையில் கூறப்பட்டிருக்கு. இதை நம்ம பின்பற்றியும் வந்துட்ருக்கோம். சம வாய்ப்புகளை வழங்குதல், வளங்களின் சமமான விநியோகம், அனைத்து தனிநபர்களின் சமூக அல்லது பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் அவர்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. அடிப்படை உரிமைகள் அரசியல் நீதியை வழங்குகின்றன. அதே சமயம் மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் சமூக பொருளாதார நீதியை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஜஸ்ட் நாங்கள் உங்களுக்கு சிம்பிளாக சொன்னேன், அதை தான் இவங்க கொஞ்சம் சுற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து சுதந்திரம். சுதந்திரம் என்பது லிபர் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. பெரும்பாலான வார்த்தைகள் லத்தீனிலிருந்து தான் பெற்றிருக்கு. லிபர் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து தான் சுதந்திரம் என்ற சொல் வந்தது. நமது அரசியலமைப்பு சட்டத்தில் பல்வேறு வகையான அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளது. முகப்புரை அனைத்து குடிமக்களுக்கும் சிந்தனை, வெளிப்பாடு, நம்பிக்கை, வழிபாட்டு சுதந்திரத்தை உத்தரவாதம் செய்கிறது. நமக்கு பல்வேறு சுதந்திரங்கள் வழங்கப்படுகிறது. சுதந்திரமாக நம்மளால் பேச முடியும், சுதந்திரமாக எழுத முடியும். ஆனால் சட்டத்திற்கு உட்பட்டு அது இருக்க வேண்டும். சுதந்திரமான பேச்சு என்பது நம்ம என்ன ஒன்றா பேசிட முடியாது. சில விஷயங்களை நம்மளால் பேச முடியாது. அதனால் சட்டம் சொல்கின்ற விஷயத்தை தவிர்த்து சுதந்திரமாக நம்மளால் பேச முடியும். அதே போல் சட்டத்திற்கு உட்பட்டு எழுதவும் முடியும், சுதந்திரமாக எழுதவும் முடியும். சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம மதத்தை பரப்பவும் முடியும், மதத்தை வழிபடவும் முடியும். எல்லாமே நம்மளுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்குகிறது. சுதந்திரமான சிந்தனை, வழிபாடு இதை நம்மளுக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்குகிறது. அடுத்து பாருங்க, சமத்துவம். சமத்துவம் என்பது ஈக்குவாலிஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. ஈக்குவாலிஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. முகவரை அனைத்து குடிமக்களுக்கும் அந்தஸ்து, வாய்ப்பின் சமத்துவத்தை உறுதி செய்கிறது. இது அடிப்படை உரிமையின் பிரிவு 14 முதல் 18 வரை குடிமக்கள் அனைவருக்கும் சமத்துவ உரிமை அரசியலமைப்பில் வழங்கப்பட்டுள்ளது. பிரிவு 14 என்ன சொல்லணும்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றதை கூறும். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். அதுபோல பிரிவு 14 18 வரை சமத்துவ உரிமை மட்டும்தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் பேசும். அரசியல், சமூக, பொருளாதார வாய்ப்புகள் சமமான அணுகலை உறுதி செய்வதற்கான அரசின் உறுதிப்பாட்டை நேர்மையான சமத்துவ அடிக்கோடிட்டு காட்டுகிறது. சகோதரத்துவம். முகப்புரையில் சகோதரத்துவம் என்ற சொல் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த வார்த்தையும் 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் தான் சேர்க்கப்பட்ட வார்த்தை. நம்ம பிரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. நம்ம பிரிஞ்சு இருக்கலாம், நிறைய காரணத்தில் நம்ம பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தவிர்த்து நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோன்னா இந்த சகோதரத்துவம் என்ற ஒரே ஒரு சொல்லுக்காகத்தான். அதாவது நம்ம இனத்தால் பிரிஞ்சிருக்கலாம், மதத்தால் பிரிஞ்சிருக்கலாம், மொழியால் பிரிஞ்சிருக்கலாம், நிலத்தால் பிரிஞ்சிருக்கலாம். பல காரணங்கள் இருந்தாலும் நம்ம இந்தியா என்ற ஒற்றுமையோட சகோதரத்துவோடு வாழ்கிறோம். இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட மக்களிடையே ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவ உணர்வை வலுப்படுத்தும் விருப்பத்தை பிரதிபலிக்கிறது. இது தனிநபரின் கண்ணியத்தையும் நாட்டின் ஒருமைப்பாட்டையும் மேம்படுத்துவதையும் அதன் மூலம் நாட்டின் சமூக கட்டமைப்பை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அவ்வளோதானங்க, நம்ம அந்த வாசகத்துக்கான மீனிங், அந்த வார்த்தைகளுக்கான மீனிங்கை பார்த்து முடித்து விட்டோம். ஸ்டார்டிங்கில் எங்கே தொடங்கணும், நம்மளுடைய முகவுரை எங்கிருந்து எடுக்கப்பட்டது, யார் கொண்டு வந்தது, அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொண்டது, இதெல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். அதே போல் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியா என்ற ஒரு விவாதம் நடந்திருக்கு. அதை ஒட்டிய ஒரு 3 வழக்குகள் நம்ம பார்த்தோம். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 3 வழக்குகள் பார்த்தோம். அதுக்கடுத்து திருத்தம், முகவுரையில் செய்யப்பட்ட திருத்தங்களை பார்த்தோம். முகவுரையை பற்றி தலைவர்கள் கூறியதை பார்த்தோம். அதே போல் முகவுரையில் உள்ள சொற்கள்,
அந்த வாசகத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். அதுலேருந்து கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னு சொன்னோம். முகவுரையோட சொற்கள் அதற்கான மீனிங்கையும் இப்போ நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், முகவுரை பற்றிய டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்ததுலேருந்து கேட்டிருக்காங்களான்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள்? நம்ம பார்த்துருக்கோம். இது பிரெஞ்சு புரட்சியினுடைய முழக்கம்தான். இது பிரெஞ்சு புரட்சியினுடைய முழக்கத்திலிருந்து எடுக்கப்பட்டது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு முகவுரை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும். 1. ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறினார். அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று நேரு கூறினாரா? இல்லை. 2 பாருங்கள். இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. எஸ், ரைட். இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. இதுவும் ரைட். ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இதெல்லாம். இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கையை வெளிப்படுத்துகிறது. ஆமாம், இது 3மே சரி. 2, 3, 4 சரி. 1 மட்டும் தவறு. எவை தவறானவைன்னு கேட்டிருக்காங்க. மேலே காணப்படும் வாக்கியங்களில் எவை தவறானவை? 1 மட்டும் தவறு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். 1976ஆம் ஆண்டின் அரசியல் சாசன திருத்தச் சட்டம் மூலம் முகவுரையில் திருத்தம் செய்யப்பட்டு டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் என்ற சொற்றொடரை சேர்க்கப்பட்டது. 1976வது 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் இதனை பரிந்துரைத்த குழு எது? சர்தார் ஈஸ்வரன் சிங் குழு. எந்த வழக்கின் மூலம் திருத்தலாம் என்று அனுமதி தரப்பட்டதுன்னா கேசவானந்த பாரதி வழக்கு. பெருவாரின் வழக்கு திருத்த அனுமதி தரல, ஆனால் கேசவானந்த பாரதி வழக்கு திருத்த அனுமதி கொடுத்தது. அவ்வாறு அனுமதி கொடுத்தப்பட்டு நம்ம அரசியலமைப்பின் முகவுரையானது ஒரு முறை மட்டும் திருத்தப்பட்டு 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. அந்த 3 வார்த்தைகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு என்ற 3 வார்த்தைகள் தான். அடுத்த கேள்வி. சமய சார்பின்மை எனும் சொல் டேஷ் மொழியிலிருந்து வந்தது. சமய சார்பின்மை எனும் சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? லத்தீன் மொழி. எந்த மொழி? லத்தீன் மொழி. ஆல்ரெடி இந்த கேள்வி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன திருத்தச் சட்டம். சோசியலிஸ்ட் அதாவது சமதர்மம். முகவுரையோட தொடர்புடைய சாசன திருத்தச் சட்டம் எதுன்னு கேட்டாலே அது 1976 42வது சட்ட திருத்தம் கண்ண முடிக்குன்னு சொல்லலாம். அப்படி சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த சோசியலிஸ்ட், மதச்சார்பற்ற, ஒருமைப்பாடு என்ற 3 வார்த்தைகள். ஒரே பாயிண்ட் தான், கொஸ்டின்ஸை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? கவனமாக படிச்சுட்டா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். 42வது அரசியல் சாசன திருத்தச் சட்டம் எந்த ஆண்டுனா 1976. அடுத்து பாருங்கள். கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பெரும்பகுதி ஒத்துள்ளது? நம்மளுடைய முகவுரையானது எந்த நாட்டோடு தொடர்புடையது? அமெரிக்கா தான். அமெரிக்க அரசமைப்பு. அதிலிருந்து தான் நேரு அவர்கள் குறிக்கோள் தீர்மானம் என்ற ஒன்றை இந்த அமெரிக்காவினுடைய முகவுரையை பார்த்து தான் இவரும் தாக்கல் செய்வார். அமெரிக்க அரசமைப்பு. அடுத்து 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் சமய சார்பற்ற என்ற வார்த்தை எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது? இப்போ தான் பார்த்தோம். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வேறு மாரி கேட்டிருக்காங்க. சமய சார்பற்ற என்ற வார்த்தை எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? 42. அவ்வளோதான், 42. அடுத்து முகவுரையின் 6ஆம் பத்தியில் 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்தச் சட்டம் மூலம் சேர்த்த வார்த்தையை தேர்ந்தெடுக்கவும். சோசியலிச மதச்சார்பற்ற இந்த 2 வார்த்தை தான். ஆனால் ஆன்சர் கீழே
நேர்மை இன்டெகிரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. 3 வார்த்தை தான். சோசியலிச மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு, இந்த 3 வார்த்தை தான் 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்ட வார்த்தைகள். ஐ திங்க் கொஸ்டின் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 3 வார்த்தை தான். சோசியலிசனாலோ சமதர்மனான ஒன்று தான். அதே போல் மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு, இந்த 3 வார்த்தைகள் தான். அடுத்த கேள்வி பாருங்கள். அரசியலமைப்பின் முகவுரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என்று கூறியவர் யார்? அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என்று கூறியவர் யார்? KM முன்ஷி தலைவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க முகவுரை பற்றின்னு நம்ம பார்த்தோம். அதிலிருந்து கேள்விகள் இடம்பெற்றுட்டே இருக்கும். இவ்வாறு கூறியவர் KM முன்ஷி, அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம். அடுத்த கேள்வி பாருங்க. எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தம் செய்யப்பட்டது? எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தம் செய்யப்பட்டது? 1976. 1976. இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது? இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது யார்? இந்திய மக்கள். இந்திய மக்கள் தான் முழு இறையாண்மை பெற்றவர்கள். பின்வருவனவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பங்காகும்? இறையாண்மை தான். மாநிலத்தின் இன்றியமையாத பண்பு இறையாண்மை. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இந்த பாயிண்ட்லாம். ஜனநாயகம், மதச்சார்பின்மை, பொதுநலக் கோட்பாடு, இது எல்லாமே இருந்தாலும் ரொம்ப முக்கியம் எதுனா இறையாண்மை தான். ரொம்ப முக்கியம் இறையாண்மை தான். அடுத்து பாருங்க. கேசவநந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை சரியானவை? எது எவை சரியானவை? 1. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம் அல்ல. கேசவநந்த பாரதியோட தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம் அல்ல. 2வது படிக்கிறேன் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அரசதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கும் உட்பட்டதாகவும் உருவாக்கப்பட்டது. 3வது, முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். எஸ், 3வது தான் சரி. கேசவநந்த பாரதி வழக்கு தீர்ப்பு என்ன சொல்லும்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையானது ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான். இது பெருவாரின் வழக்கு தீர்ப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம் அல்ல என்று பெருவாரின் வழக்கு தீர்ப்பு கொடுக்கும். அதை ரத்து செய்து தான் கேசவநந்த பாரதி வழக்கு ஒருங்கிணைந்த பகுதி தான், அரசியலமைப்பு சட்டத்தோட ஒருங்கிணைந்த பகுதி தான் முகவுரைன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்கும். 2வது பாருங்கள். அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அரசதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கும் உட்பட்டதாகவும் உருவாக்கப்பட்டது. இதுவும் தப்பு தான். சரியான ஆன்சர் 3 தான், ஒருங்கிணைந்த பகுதி. நீங்கள் அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு மாற்றாமல் திருத்திக் கொள்ளலாம் என்று கேசவநந்த பாரதி வழக்கு தீர்ப்பு கொடுக்கும். அடுத்த கேள்வி 3 தான் சரி. அடுத்து பாருங்க. கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? நம்ம சொன்னோம் இதனுடைய ஆர்டர் கேட்பாங்கன்னு. எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளது? இறையாண்மை. முதல் பாயிண்ட்டு இறையாண்மை தான். இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இறையாண்மை முதல்ல வரது இறையாண்மை. இது 1. 2வது சமதர்மம். 3வது மதச்சார்பின்மை. 4வது மக்களாட்சி. 5வது குடியரசு. ஓகேங்களா? அப்போது 3, 2, 4, 1, 5 இதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அந்த ஆர்டரு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க இதிலேருந்து. அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காண கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. இந்த சகோதரத்துவம் இதற்கான மீனிங் கேட்டிருக்காங்க. சகோதரத்துவம் இதற்கான மீனிங்கை கேட்டிருக்காங்க. சகோதரத்துவம்னா என்ன? அது பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது. இது பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது. ஆமாம், இடமளிக்காது. பிரிவினைக்கு இடமளிக்காது. அதே போல் வகுப்புவாதத்திற்கு இடம் அளிக்கும். இல்லை, இது இடமளிக்காது. சகோதரத்துவம்னாலே ஒற்றுமையை குறிப்பது தான்.
அதனால் இது வகுப்புவாதத்திற்கு இடமளிக்கும் என்பது தவறு. சாதியவாதத்திற்கு இடமளிக்காது. ஆமாம், இது சாதியவாதத்திற்கு இடமளிக்காது. அப்போது ஏவும் சியும் சரி, ஏவும் சியும் சரி. பி என்பது தவறு. இது ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற வார்த்தை. அதனால் பிராந்தியவாதத்திற்கும் இடமளிக்காது, சாதியவாதத்திற்கும் இடமளிக்காது. அப்போ ஆன்சர் பாருங்கள், ஏவும் சியும் சரி. சரி, ஏவும் சியும் சரி. அடுத்த கேள்வி, முகப்புரையின் பதம். முகப்புரையின் பதம் அதை கூறியவர் கேட்டிருக்காங்க. அதை கூறியவர். ஓகேங்களா? அரசியலமைப்பின் ஜாதகம். அரசியலமைப்பின் ஜாதகம் KM முன்ஷி தான் சொன்னார். அரசியலமைப்பின் ஜாதகம் என்று KM முன்ஷி சொன்னார். அரசியலமைப்பின் சாவி. அரசியலமைப்பின் சாவி எர்னஸ்ட் பார்க்கர். இதை நம்ம படித்தோம், கிளியராக சொன்னோம். அரசியலமைப்பின் சாவி இது NS பார்க்கர் கூறியது. அரசியலமைப்பின் ஆன்மா. அரசியலமைப்பின் ஆன்மா என்று சொன்னவர் யார்? தாக்கர்தாஸ் பர்கவ். தாக்கர்தாஸ் பர்கவ். வழக்கறிஞர்களின் சொர்க்கம். சர் ஹைவர் ஜெனி. சர் ஹைவர் ஜெனி. இப்போ ஆன்சர் பாருங்கள், 4-5-2-1. அரசியலமைப்பின் ஜாதகம் என்று சொன்னவர் KM முன்ஷி. அரசியலமைப்பின் சாவி என்று சொன்னவர் NS பார்க்கர். அரசியலமைப்பின் ஆன்மா என்று சொன்னவர் தாகர்தாஸ் பர்கவ். வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்று சொன்னவர் சர் ஹைவர் ஜெனி. 4-5-2-1. 4-5-2-1. அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் மதச்சார்பின்மை கொள்கை பின்வருவற்றுள் எந்த சட்டத்திருத்தத்தின்படி கூட்டப்பட்டது? ஒரே கேள்வி தாங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஒரு 5-6 பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முகவுரையில். அதையே தான் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த மதச்சார்பின்மை அரசியலமைப்பு திருத்தனாலே 42வது சட்ட திருத்தம் 1976 42வது சட்ட திருத்தம் தான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? சமய சார்பற்ற அந்த வார்த்தையோட அர்த்தம் கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். எங்கள் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டில் கேட்குறாங்க பாருங்கள். 1, அரசு அனைத்து மதங்களையும் காக்கின்றது. எஸ், சரி. அரசு எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. எஸ், இதுவும் சரி. சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும். ஆமாம், எஸ், இதுவும் சரி. அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது. இது தப்பு. ஓகேங்களா? இப்போது 4 மட்டும் தப்பு. 4 மட்டும் தப்பு. அரசு அனைத்து மதங்களையும் காக்கின்றது சரி. எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும். இதுவும் சரி. அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணி. 4 மட்டும் தவறு. அப்போது ஆப்ஷன் சி 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. அடுத்து, எந்த அரசமைப்பு சட்ட திருத்தங்களில் சமதர்ம மதச்சார்பின்மை முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்ம மதச்சார்பின்மை இதோட இன்னொரு வார்த்தை சேர்க்கப்பட்டதுன்னு சொன்னது எது? ஒருமைப்பாடு. இந்த வார்த்தையும் சேர்க்கப்பட்டது, ஒருமைப்பாடு. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம்? 42வது சட்ட திருத்தம். அவ்வளோதான், கண்ண முடியுன்னு போடலாம். 42வது சட்ட திருத்தம். அந்த 3 வார்த்தை சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. சமதர்மத்திற்கு பதில் சோசியலிசனும் கொடுப்பாங்க, அதுவும் ஒன்று தான். ஜஸ்ட் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணானுங்க. பின்வரும் எந்த கூற்று NA பல்கிவாலாவோடு தொடர்புடையது? பின்வரும் என்ற கூற்று NA பல்கிவாலாவோடு தொடர்புடையது. முகவுரையின் அரசியலமைப்பின் அடையாள அட்டை. முகவுரையின் அரசியலமைப்பின் அடையாள அட்டை இதுதான் அவர் சொன்னது. இதெல்லாமே இப்போ தான் நம்ம பார்த்தோம், யார் யார் என்னங்க சொல்லியிருக்காங்கன்னு. அடையாள அட்டை NA பல்கிவாலாவோடு தொடர்புடையது. அடுத்த கேள்வி பாருங்க, கூற்று கேள்வி. இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அமைவதற்கு உறுதியுடன் தீர்மானித்துள்ளோம். முகவுரை இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகார மூலதனம் மற்றும் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. இந்த 2 கூற்று கேட்டிருக்காங்க. எஸ், முதல் கூற்றும் சரி, 2வது கூற்றும் சரி. நம்மளுடைய அரசியலமைப்பு சாசனத்தின் அதிகார மூலதனம் மற்றும் நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. ஆமாம், எஸ், தன்மையை வெளிப்படுத்துகிறது. அப்போது பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது சரியான விளக்கம். ஆர் என்பது சரியான விளக்கம். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரி. ஓகேங்களா? அடுத்து, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள்? இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள்? பிரெஞ்சு புரட்சி தான். பிரெஞ்சு புரட்சியோட முழக்கங்கள் தான். அடுத்து பாருங்க, பொறுத்துக.
இதை வருங்க, இதெல்லாம் நம்ம தேரி சொன்னோம், ஆனால் தேரி போல் படித்தோம். ஆனால் இதெல்லாம் பாருங்கள், கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இறையாண்மை என்றால் என்ன? இறையாண்மை என்பது அதிகாரத்தை குறிக்கின்ற வார்த்தை. முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரத்தை குறிக்கின்ற வார்த்தை தான் இறையாண்மை. அதிகாரத்தை குறிக்கின்ற வார்த்தையே தான் இறையாண்மை. அரசியல் சுதந்திரம். பொதுநலக் கோட்பாடு. எவ்வித வேற்றுமையும் தகர்க்க சமூக மாற்றத்தை உருவாக்கல். எவ்வித வேற்றுமையும் தகர்க்க சமூக மாற்றத்தை உருவாக்குதல் தான் பொதுநலக் கோட்பாடு. மதச்சார்பற்றனா என்ன? எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைச்சாற்ற சுதந்திரம். ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக மக்களை செய்யும் ஆட்சி தான் ஜனநாயகம். மக்களால் மக்களுக்காக மக்களை செய்யும் ஆட்சி. அப்போ ஆன்சர் பாருங்கள். இறையாண்மை என்பது 4. பொதுநலக் கோட்பாடு 1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 1, 3, 2. இறையாண்மை என்பது அரசியல் சுதந்திரம், இறை அதிகாரத்தை குறிக்கும். ஜனநாயகம்னா உங்களுக்கு தெரியும், மக்களால் மக்களுக்காக மக்களும் செய்யாச்சு. மதச்சார்பு என்பது எந்த ஒரு மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைசாற்ற சுதந்திரம். பொதுநலக் கோட்பாடு வேற்றுமை தகர்க்க மாற்றத்தை, சமூக மாற்றத்தை உருவாக்குதல். ஓகேங்களா? இதெல்லாம் தேரி போல் இருக்கும், இருந்தாலும் கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். அடுத்து பாருங்கள். கீழ் குறிப்பிட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியது யார்? முக்கிய குறிப்பு, அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியவர் யார்? எர்னஸ்ட் பார்க்கர் தான் சொன்னது. எர்னஸ்ட் பார்க்கர் அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியது எர்னஸ்ட் பார்க்கர். அடுத்து 1976 இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் சேர்க்கப்பட்ட கூற்று யாது? ரெண்டுமே சரிதான். சமதர்மம், மதச்சார்பற்ற, ஒருமைப்பாடு கொடுக்கல, ஆனால் 2 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரிதான். சமதர்மமும் சேர்க்கப்பட்டது, மதச்சார்பற்ற சேர்க்கப்பட்டது, ஒருமைப்பாடு என்ற வார்த்தையும் சேர்க்கப்பட்டது. அடுத்து வரும் மதச்சார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் சேர்ப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட திருத்தம். ஒரே பாயிண்ட் தாங்க, அதையே ரிப்பீட்டடாக சேஞ்ச் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க பாருங்கள். 42வது சட்ட திருத்தம். அடுத்து இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு எது? கேசவானந்த பாரதி வழக்கு விசஸ் கேரளா. நம்ம பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்ததுலேருந்து தான் எல்லா கேள்வியுமே வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம அப்போ பார்க்குற விதம், நம்ம படித்த விதமும் சரியாக தான் இருக்கும். இந்த கேள்வியெலாம் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பாயிண்ட்டாக பார்த்துட்டு வந்தோம். அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு. பெருவாரியின் வழக்கு பார்த்தோம், அது அரசியலமைப்பின் ஒரு பகுதியாலும் தீர்ப்பு கொடுத்துரும். ஆனால் கேசவானந்த பாரதி வழக்கு அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் என்று தீர்ப்பு கொடுக்கும். ஆனால் அதனுடைய அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்திக் கொள்ளலாம் என்று சொல்லும். அதனால் ஆப்ஷன் சி கேசவானந்த பாரதி வழக்கு. அடுத்து சமய சார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1976. ரிப்பீட்டட் கொஸ்டின். 1976. 20வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவுரையின் கடைசி வரியாகும்? இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி ஏற்றி நாட்டிற்கு அளிக்கிறோம். இல்லை, வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம். ஆமாம், நமக்காக நாமளே இதை அளித்துக் கொள்கிறோம் சொல்லிட்டு வந்திருக்கோம். அதனால் எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம், இது சரி. ஓகேங்களா? இந்த முகவுரை வார்த்தை மறுபடியும் போய் படித்து பாருங்கள். அடுத்து பாருங்கள். இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி ஏற்றி நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறோம். தவறு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். நீங்கள் படித்து பாருங்கள், ஆப்ஷன் பி தான் சரி. நான் சொல்லிட்டேன், மறுபடியும் நீங்கள் போய் படித்து பாருங்கள். சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் வார்த்தை செக்குலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இது ஒரு லத்தீன் வார்த்தை தான். லத்தீன் வார்த்தையான செக்குலம் என்பதிலிருந்து தான் பெறப்பட்டது இந்த சமய சார்பின்மை. செக்குலம் இந்த வார்த்தையிலிருந்து தான் நம்ம பெற்றிருக்கோம். அடுத்த கேள்வி பாருங்கள். 42ஆம் அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகவுரையில் 3 புதிய சொற்களை சேர்த்தது. பின்வருவற்றில் எது தவறானது?
சமதர்மம், சோசியலிசம், மதச்சார்பற்ற, ஒருமைப்பாடு, இந்த 3 வார்த்தை தான் சேர்க்கப்பட்டது. மக்களாட்சி என்பது இல்லை. அப்போது எது தவறானது கேட்டிருப்பாங்க. மக்களாட்சி இல்லை, இந்த 3 வார்த்தை தான் சேர்க்கப்பட்டது. ஒரே கொஷின், சின்ன சேஞ்ச் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க பாருங்கள். அரசமைப்பு முகவுரையில் மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசமைப்பு திருத்தச் சட்டம் 42வது திருத்தச் சட்டம். 42வது திருத்தம். இதையே எத்தனை டைம் பார்த்துட்ருக்கோம். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை உள்ளடக்கிய சித்தாந்தமானது சமத்துவவாதம், பயன்பாட்டுவாதம், தாராளவாதம், பொதுவுடைமைவாதம். சமத்துவவாதம் முகப்புரை அதுதான் நம்மளுக்கு சொல்லுது. அடுத்து காரணம் மற்றும் கூற்று. அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்கிறது. எஸ், சரி. 2 கூற்றுகளுமே சரிதான். அதை காரணம் கூற்று சரியாக விளக்குகிறது. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. குடியரசு எனும் பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம். குடியரசு என்ற பதம் ரோம். முதலில் எங்கு சொல்லப்பட்டதுன்னா ரோம் தான் சொல்லியிருக்காங்க குடியரசு என்ற பதத்தை. இந்திய மதச்சார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம்? இங்கே பாருங்கள், அனைத்து மதத்தினருக்கும் அரசாங்க வேலை. நம்ம நாட்டை ஏன் ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்கிறோம்? அனைத்து மதத்தினருக்கும் அரசாங்க வேலையா? இல்லை. மத சிறுபான்மையருக்கு சிறப்பு பாதுகாப்பு கொடுக்குறோம். பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் இந்தியாவில் வசிக்கின்றனர். இதுவும் சரிதான். மதம் என்பது அரசியலில் இருந்து பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. இதுவும் சரிதான். ஆனால் ரொம்ப முக்கியமான காரணம் எதுன்னு கேட்டாங்கன்னா, மத சிறுபான்மையருக்கு சிறப்பு பாதுகாப்பு கொடுக்கறதுனால தான் நம்ம மதச்சார்பற்ற ஒரு நாடுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதுவும் 2மே சரிதான். இருந்தாலும் ரொம்ப அக்யூரேட்டான ஆன்சர் எதுவாக இருக்குன்னா மத சிறுபான்மையருக்கு சிறப்பு பாதுகாப்பு. அடுத்து சமதர்மம் மற்றும் மதச்சார்பற்ற வார்த்தைகள் இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்த்த சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தம். முடிக்குன்னு போடுங்க அதெல்லாம். அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். முகவுரை இந்திய அரசமைப்பின் ஒரு பகுதியாகும். முகவுரை திருத்தப்படலாம். முகவுரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாதது. முகவுரை அதிகாரத்தின் மூலம் ஆதாரமும் ஆகும். சரியானது கேட்டுறாங்க. முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியா? எஸ், ஒரு பகுதி. முகவுரையை திருத்தப்படலாமா? திருத்தலாம். கேசவானந்த பாரதி வழக்கின் மூலம். முகவுரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது. ஆமாம், நீதிமன்றம் கட்டளையிட முடியாதது. முகவுரை அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும். அதிகாரத்தின் மூலமா? இல்லை, ஆதாரமும் ஆகாது. ஓகேங்களா? முகவுரை என்பது ஒரு வழிகாட்டி. அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒரு வழிகாட்டி தான். அப்போது 1, 2, 3 சரி. அடுத்து சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. கடைசி கேள்வி பாருங்க. கீழ்கண்ட தேர்வுகளால் சரியானவை தேர்வு செய்க. இந்திய அரசமைப்பின் முகவுரையில் மொழி மற்றும் லட்சியம் கீழ்கண்ட எந்த அரசமைப்பு செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டதாகும்? எந்த அரசமைப்பின் செல்வாக்கினால்? அமெரிக்க ஐக்கிய நாடு, பிரான்ஸ், ரஷ்யா. நம்ம முகப்புரை அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் பிரெஞ்சிலிருந்து எடுத்திருக்கோம். அதே போல் ரஷ்யாவிலிருந்தும் ஒரு சில வார்த்தைகள் கையாளப்பட்டுள்ளது. அதனால் 3மே சரிதான். அமெரிக்காவை பின்பற்றி தான் நம்மளுடைய முகப்புரை அமைந்திருக்கு. ஆனால் அதில் கூறப்பட்டுள்ள வார்த்தைகள் ரஷ்யாவிலிருந்து எடுத்திருக்கோம், பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுத்திருக்கோம். இது போல் சில வார்த்தைகள் எடுத்து கையாளப்பட்டுள்ளது. 3மே சரிதான். பிரெஞ்சு, ரஷ்யா, அமெரிக்கா. நம்ம இதுவரை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் முகப்புரை பற்றிய கேட்ட கேள்விகள்லாம் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த கேள்விகள் நம்ம படித்ததுலேருந்தும் கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம இப்போ பார்த்ததுலேருந்தும் கேட்டிருக்காங்க.